அடிக்கிற வெயிலுக்கு முடியலங்க. பேசாமல் ஏர் கூலர் இறக்கிடலான்னு சொல்லி போட்டு உஷா பிராண்டில் படி 45ன்னு சொல்லிட்டு ஒரு ஏர் கூலர் கொண்டு வந்து இறக்குனாங்க. பார்த்தா அண்டா சைஸில் இருக்குது, வாசப்படிக்குள்ளேயே பூந்து போகாது போல இருக்குன்னு சொல்லி போட்டு சரி பரவாயில்ல என்னதான் இருக்குன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி பார்த்தா இன்னொரு பாக்ஸ் வேறு இருந்தது. சரி அதில் என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. ஸ்டாண்டு ரொம்ப வீக்காக இருக்குது, இது பார்க்க யானை சைஸில் இருக்கேன்னு சொல்லி போட்டு ஃபீல் பண்ணுறதுக்குள்ளேயே கரண்ட் போயிடுச்சு. பரவாயில்ல, கரண்ட்டு போனாலும் நம்ம வேலையை விடக்கூடாது சொல்லி போட்டு ஸ்டாண்டை மாட்டிட்டோம். மாட்டி கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் முன்னாடி உட்காந்துட்டேன். ஃபேனை போட்டதோ அடடடடா, ஏர் கூலர்லேருந்து வந்த ஒரு காற்று ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஒரு காற்று வந்துச்சுங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம். ஏசியை கம்பேர் பண்ணும்போது ஏர் கூலரில் நமக்கு கரண்ட்டு செலவு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணி தூங்கலாம் இல்லையா இந்த சம்மர் டைம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.